பிரைஸ் தி லார்ட். எது பெருமை? இப்போ நிறைய நேரங்கள்ல எப்படின்னா, வெளிப்புறமாய் ஒருவர் செய்கிற செயல்பாடுகளை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இது பெருமையில செய்றாங்க அப்படின்றத நம்ம தீர்மானிக்கிறோம், நிர்ணயிக்கிறோம். ஆனா, இப்போ ஒரு சாட்சி சொல்றாங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்த காரியங்கள். அப்ப சொல்லும்போது தங்களுடைய வாழ்க்கையில நடந்தத அவங்க நான் இப்படி செஞ்சேன், நான் இப்படி போனேன்றத சொல்லி தான் ஆகணும். உடனே நம்ம வந்து இது பெருமைனால அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியாது. சில ஊழியர்கள் சொல்றாங்க, என் வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்துச்சு, நான் இந்த மாதிரி செஞ்சேன், ஆண்டவர் என்னோடு இருந்தாருன்னா உடனே அது பெருமைன்னு கிடையாது. அனுபவத்தை சொல்லும்போது நான் என்று சொல்லி அவங்க பயன்படுத்தணும். நான் இந்த மாதிரி போனேன், நான் ஆண்டவருக்காக நின்னேன் அப்படின்றத அவங்க சொல்ல தான் செய்யணும். இதை வந்து அதே போல ஆவிக்குரிய அனுபவத்தில் பிரயாணம் பண்ணுகிறவர்களால் புரிந்து கொள்ள முடியும். நம்ம நிறைய நேரங்களில் வெளிப்புறமாய் பார்த்து நம்ம சொல்லுகிற இவங்க பெருமைப்படாங்கன்னு சொல்கிறவங்க உண்மையிலே சில நேரங்களில் அவங்க பெருமைப்படாமல் இருப்பாங்க. அதே போல் வெளிப்புறமாய் தாழ்மை என்று சொல்லி நம்ம நினைக்கிற சிலர் அவங்க உள்புறமாய் இருதயத்தில் அவங்க பெருமை உள்ளவர்களாக இருக்கக்கூடும். நீங்கள் ஏசாயா 14:14 நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, விழுந்து போன லூசிஃபர் சாத்தானை குறித்து சொல்லப்படும் போது உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று தன் இருதயத்தில் சொன்னான் என்று சொல்ல